ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த கொஸ்டின் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யாரோ ஒருத்தர் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. எங்கள் வீட்டில் ஒரு மாதத்துக்கு எவ்வளவு ஆயில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹெல்த் விஷயத்தில் நம்ம ரொம்ப பார்த்து யூஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வீட்டில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் தான். எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர் இருக்கோம். எங்கள் 3 பேர்த்துக்கு கட்டாயமாக ஒரு 2.5 to 3 லிட்டர் தேவைப்படும். அதுவும் ஒரு எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக இவ்வளவு தான் வாங்குறோம். இந்த மாதத்துல இது காலி ஆயிடுது, அடுத்த மாதம் மறுபடியும் வாங்குறோம் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியும். நான் ஆக்சுவலாக தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், நல்லெண்ணெய், அது இல்லாமல் விளக்கெண்ணெய், இத்தனை எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால ஸ்பெசிஃபிக்காக கரெக்டாக இவ்வளவு செலவாகுது அப்படிங்கிறது வந்து ப்ரிசைஸ்டாக என்னால் சொல்ல முடியலை. ஆனால் எப்படியும் நம்ம யூஸ் பண்ணுற பாட்டிலில் ரீஃபில் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு ஞாபகம் இருக்கும். இது ஒரு 2 வாரம் ஆச்சு இந்த பாட்டிலில் ஊற்றி, இப்போ தீந்துருச்சு, மறுபடியும் ரீஃபில் பண்ணும். இதை வச்சு நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஸோ அதை வச்சு தான் அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 லிட்டர் அப்படிங்கிறது வந்து என்னால் சொல்ல முடியுது. அதுவும் ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் எவ்வளவு ஆயில் அப்படிங்கிறது வந்து கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நானுமே வந்து கான்ஷியஸாக யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ உங்கள் வீடுகளில் வந்து எத்தனை பேர் இருக்கீங்க ஒரு ஃபேமிலியில், அதில் நீங்கள் எவ்வளவு ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணால் இந்த குட்டி சர்வே கேள்வி கேட்டவங்களுக்கு மட்டும் ஹெல்ப்ஃபுல்லாக இல்லாமல் எனக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்தியன் குக்கிங்கில் தான் ஒரு தடவை சமைக்கிறதுக்கு இவ்வளோ ஆயில் யூசேஜ் அதிகமாக இருக்குது. அதுவும் ஒரு நேரத்துக்கு 2 ஐட்டம்லேருந்து 3 ஐட்டம் மினிமம் செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுமே ஆயில் இல்லாமல் வந்து செய்கிற ஐட்டமாக இருக்காது. கட்டாயமாக அட்லீஸ்ட் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் ஆயிலாவது சேர்த்து தான் வந்து சமைக்க வேண்டியதாக இருக்குது. உப்மாலாம் ஹெல்த்தி ஃபுட் ஆப்ஷனில் இருக்குது. ஆனால் அதுக்கு யூஸ் பண்ணுற ஆயிலை நம்ம கம்பேர் பண்ணும்போது நிச்சயமாக அது ஹெல்த்தி ஃபுட்டே கிடையாதுன்னு நிறைய நாள் நான் யோசிச்சதுண்டு. இந்த கூட்டெல்லாம் செய்யும்போது தேங்காய், பூண்டு, வரமிளகா எல்லாம் அரைச்சி ஃபைனலாக போட்டால் நல்லா இருக்கும்னு ஒரு சேனலில் பார்த்தேன். நானும் ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு அந்த டேஸ்ட் அவ்வளோவா செட் ஆகலை. என்னோட நார்மல் மோடே நல்லா இருந்ததா ஃபீல் பண்ணேன். நீங்கள் யாராவது கூட்டுக்கு இந்த வெர்ஷன் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள்.